ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் ஜனாதிபதி சந்திப்பு. ஜனாதிபதி மற்றும் உலக வங்கியின் நிறைவேற்று பணிப்பாளருக்கு இடையில் சந்திப்பு. சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையில் திருத்தப்பட்ட விடயங்கள் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் தெரிய வரும் என சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு ஊழியர்களுக்கான முழுமையான மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்யும் திட்டம் தொடர்பில் விசேட கணக்காய்வு அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என சபாநாயகர் தெரிவிப்பு. அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனம் பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றம். அமெரிக்காவின் ஆசிய விவகாரங்களுக்கான பணிப்பாளர் டொனால்ட் லூ இலங்கைக்கு விஜயம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நிர்வாக செயலாளர் ரேணுகா பெரேரா கைது. உள்நாட்டுச் செய்திகள். நாட்டில் உருவாக்கப்பட உள்ள புதிய அரசியலமைப்பில் தமிழ் மக்களுக்கான தீர்வு விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் எம்பிகளுக்கும் இடையில் நேற்று புதன்கிழமை மாலை 5 மணி அளவில் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பில் தமிழரசு கட்சி சார்பில் தமிழ் மக்களுக்கு சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு வலியுறுத்தப்பட்டது. இது தொடர்பில் ஜனாதிபதி கூறுகையில், தமிழ் மக்களுக்கான தீர்வு தொடர்பில் புதிய அரசியல் அமைப்பில் தான் தீர்மானிக்க முடியும். அவ்வாறான தீர்வுகள் இனங்களுக்கு இடையிலான முரண்பாடுகளை, பிளவுகளை ஏற்படுத்தக்கூடாது என்பதில் நாம் கவனம் செலுத்துகின்றோம். அவசரப்பட்டு இதில் எந்த முடிவுகளையும் எடுக்க முடியாது. காணாமல் போனோர் விவகாரம் தொடர்பில் காணாமல் போனோர் அலுவலகத்தின் மூலம் கவனம் செலுத்தப்படும். அதேவேளை மாகாண சபை தேர்தல் குறிப்பிட்ட காலத்தில் நடத்தப்படுவதுடன் உள்ளூராட்சி சபைக்கான தேர்தல் நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நடத்தப்படும். நாம் இப்போதுதான் ஆட்சி பொறுப்புக்கு வந்துள்ளோம். எனவே எதனையும் படிப்படியாகத்தான் செய்ய முடியும் என தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த எம்பிக்களான சிவஞானம் ஸ்ரீதரன், பத்மநாதன் சத்தியலிங்கம், சண்முகநாதன் குகதாசன், சாணக்கியன் ராசமாணிக்கம், ஞானமுத்து ஸ்ரீநேசன், கவிந்திரன் கோடீஸ்வரன், இளையதம்பி ஸ்ரீநாத், துரைராசா ரவிகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துக்கு உலக வங்கியின் உதவிகள் வழங்கப்படும் என உலக வங்கியின் நிறைவேற்று பணிப்பாளர் பரமேஸ்வரன் ஐயர் தெரிவித்தார். உலக வங்கியின் நிறைவேற்று பணிப்பாளர் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடிய போது இதனை தெரிவித்தார். ஜனாதிபதி தலைமையிலான புதிய அரசாங்கத்துக்கு வாழ்த்து தெரிவித்த உலக வங்கியின் நிறைவேற்று பணிப்பாளர், உலக வங்கியின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்படும் அனைத்து திட்டங்களும் எதிர்காலத்திலும் அவ்வண்ணமே முன்னெடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். அதேபோல் புதிய அரசாங்கத்தின் அபிவிருத்தி திட்டம், கிராமிய வறுமை ஒழித்தலுக்கான திட்டங்கள், பொருளாதார டிஜிட்டல் மயமாக்கல் வேலை திட்டத்திற்கு இணையான டிஜிட்டல் அடையாள அட்டை வழங்குவதற்கான வேலை திட்டம் என்பன குறித்தும் ஜனாதிபதி நீண்ட கலந்துரையாடலில் ஈடுபட்டார். சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையில் திருத்தப்பட்ட விடயங்கள் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் தெரிய வரும் என சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் கொள்கை பிரேரணை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிமல் ரத்நாயக்க இவ்வாறு தெரிவித்தார். அடுத்த 3 ஆண்டுகளில் சர்வதேச நாணய நிதியத்தின் கட்டமைப்பிற்குள் நாங்கள் செயல்பட வேண்டும் என்று நாங்கள் கூறினோம். அதில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கிறோம். ஆம், அது திருத்தப்பட்டுள்ளது. அவர்களுடன் கலந்துரையாடிய பின்னர் திருத்தங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. அந்த திருத்தங்களின் விடயங்களை வரவு செலவு திட்டத்தின் மூலம் நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள முடியும். பாராளுமன்றத்திற்கே நிதி அதிகாரம் உள்ளது. அனுபவமிக்க ரணில் விக்ரமசிங்க எல்லா இடங்களிலும் வேட் வரி குறைக்கப்படவில்லை என்று பொய் சொன்னோம் என்றார். வேட் குறைக்கப்பட வேண்டும். வேட் குறைக்கப்பட உள்ளது. யாரால் குறைக்க முடியும்? இது ஒரு நிதி சட்ட மூலம். அவரும் நமது பிரதமருக்கு டியூஷன் கொடுக்க முயன்றார். பாராளுமன்ற சட்டத்தின் மூலம் மட்டுமே வரிகளை குறைக்க முடியும். முதல் திட்டம் வரவு செலவு திட்டத்தில் செயல்படுத்தப்படும் என்றார்.
வெளிநாட்டு ஊழியர்களுக்காக முழுமையாக மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்யும் திட்டம் தொடர்பில் விசேட கணக்காய்வு நடத்தப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கை இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என சபாநாயகர் அசோக ரன்வெல தெரிவித்தார். அந்த வகையில் 2022 மே 1 முதல் 2023 செப்டம்பர் 15 வரை செயல்படுத்தப்பட்ட அந்த திட்டத்தின் மூலம் அனுமதி பத்திரம் வழங்குவது தொடர்பாக கணக்காய்வு நடத்தப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனம் தொடர்பான தீர்மானம் நேற்று பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்பின்றி ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனம் தொடர்பான விவாதம் நேற்று முன்தினம் 3ஆம் திகதியும் நேற்று 4ஆம் திகதியும் தொடர்ச்சியாக 2 தினங்கள் இடம்பெற்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த நவம்பர் 21ஆம் தேதி அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான பணியகத்தின் உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்ட் லூ நாட்டுக்கு விஜயம் செய்துள்ளார். டொனால்ட் லூவுடன் அந்நாட்டின் ராஜாங்க திணைக்களத்தின் மற்றொரு உயர் அதிகாரியும் தூதுக்குழுவாக கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வருகை தந்துள்ளனர். இன்று அதிகாலை 2:55 மணியளவில் தோஹாவிலிருந்து கட்டார் விமான சேவைக்கு சொந்தமான KR-662 விமானம் மூலம் நாட்டை வந்தடைந்துள்ளனர். அவர்களை வரவேற்க இலங்கைக்கான அமெரிக்க தூதரக அதிகாரிகள் குழு மற்றும் இலங்கை வெளிவிவகார அமைச்சின் அதிகாரிகள் குழு ஒன்றும் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வருகை தந்தது. நிலையான பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவித்தல், ஊழலுக்கு எதிராக போராடுதல், மக்களுக்கு இடையிலான உறவுகளை வலுப்படுத்துதல் மற்றும் அமெரிக்காவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான கூட்டு முயற்சிகளை முன்னெடுப்பதே டொனால்ட் லூவின் இலங்கை விஜயத்தின் நோக்கமாகும் என தெரிவிக்கப்படுகிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நிர்வாகச் செயலாளர் ரேணுகா பெரேரா குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். வடக்கில் அனுஷ்டிக்கப்படாத மாவீரர் தின நினைவேந்தல் தொடர்பில் சமூக ஊடகங்களில் பொய்யான தகவல்களை பரப்பியமைக்காகவே அவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கொழும்பு நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்த மற்றும் அவரது மனைவி ரஷி பிரபாத் ரத்வத்த ஆகியோர் இன்று பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் நுகைகுட நீதவான் நீதிமன்றில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் அவர்களுக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தவின் மனைவி ரஷி பிரபா ரத்வத்தவுக்கு சொந்தமான மிரிஹான அம்புல்தெனிய சாலாவ வீதியில் உள்ள 3 மாடி வீடொன்றில் இலக்கத்தகடுகள் இல்லாத சொகுசு கார் ஒன்று அண்மையில் மீட்கப்பட்டிருந்தது. இதன்படி குறித்த கார் தொடர்பில் மிரிஹான போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் போது சட்டவிரோதமாக ஒருங்கிணைக்கப்பட்டது என தெரிய வந்துள்ளது. அக்டோபர் 30 லொஹான் ரத்வத்த அந்த காரை பயன்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் மிரிஹான போலீசாரால் கட்டுகஸ்தொட்டையில் வைத்து கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். இவ்வாறானதொரு பின்னணியில் லொஹான் ரத்வத்தவின் மனைவியான ரஷி பிரபா ரத்வத்தையும் நவம்பர் 4 கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் 2 வாரங்களுக்கு ஒரு தேங்காய் 130 ரூபாவுக்கு சதோச ஊடாக விற்பனை செய்யப்படும் என வர்த்தகம், வாணிபம் மற்றும் உணவு பாதுகாப்பு கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க பாராளுமன்றத்தில் நேற்று தெரிவித்துள்ளார். அடுத்த 2 வாரங்களுக்குள் 10 லட்சம் தேங்காய்களை புறநகர் பகுதிகளுக்கு விநியோகிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். அரசுக்கு சொந்தமான தோட்டங்களில் உற்பத்தி செய்யப்படும் தேங்காய்களே குறைந்த விலையில் விற்பனை செய்யப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இன்று முதல் நாளாந்தம் 2 லட்சம் கிலோகிராம் அரிசியை சதோச ஊடாக சந்தைக்கு கட்டுப்பாடு விலையில் வழங்க அரசு ஆலை உரிமையாளர்கள் இணங்கியுள்ளதாகவும் பாராளுமன்ற கூட்டத்தில் அமைச்சர் கூறியுள்ளார். நாட்டின் சுகாதார சேவையில் தற்போதைய மற்றும் எதிர்கால திட்டங்களுக்கு விரிவான வசதிகளை வழங்குவதன் மூலமும் நல்ல நிர்வாகத்தின் ஊடாக சிறந்த முடிவுகளை அடையக்கூடிய திட்டத்தை தயாரிக்க உலக சுகாதார நிறுவனம் உள்ளிட்ட சர்வதேச நிறுவனங்கள் நடவடிக்கை எடுத்து வருவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த சுகாதார சேவையில் தற்போதைய மற்றும் எதிர்கால திட்டங்களுக்கு விரிவான வசதிகளை வழங்குவதன் மூலம் நல்ல நிர்வாகத்தின் மூலம் சிறந்த முடிவுகளை அடையக்கூடிய திட்டத்தை தயாரிக்க உலக சுகாதார நிறுவனம் உள்ளிட்ட சர்வதேச நிறுவனங்கள் நடவடிக்கை எடுத்து வருகின்றன என்பதை நாம் மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் கௌரவ டக்ளஸ் தேவானந்தா கொழும்பில் ஏற்பாடு செய்திருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்தார். இந்த 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதில் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள்
அன்றிலிருந்து சொல்லி வருகின்றோம். சமீபத்தில் கூட இந்த தேர்தல் காலகட்டங்களில் இன்றைய ஜனாதிபதி அவர்களை சந்திக்கின்ற பொழுது கூட இந்த அரசியல் உரிமை பிரச்சனைக்கான தீர்வாக இந்த 13ஆம் திருத்த சட்டத்தை ஒரு கட்டங்கட்டமாக 3 கட்டங்களில் எவ்வாறு இலகுவாக தீர்க்க முடியும் என்ற ஒரு கலந்துரையாடலையும் மேற்கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் அவர் சொல்லியிருந்தார், புதிய நாடாளுமன்றத்தில் அது தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடி நாங்கள் தனியாக அந்த 13ஆம் திருத்த சட்டத்தை மாத்திரம் முன்வைக்கவில்லை. அன்றைக்கு கிட்டத்தட்ட 38 விடயங்கள் நான் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சராக இருக்கின்ற பொழுது முன்னெடுக்கப்பட்ட விடயங்களையும் முன்னெடுப்பதற்கு தயாராக இருந்த விடயங்களையும் தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு கலந்துரையாடலில் இவற்றை நாங்கள் வெளிப்படுத்தியிருந்தோம். இனவாதம் இனியும் வேண்டாம் என்ற கருத்தை அழுத்தமாக தெரிவிப்பதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். நேற்று பாராளுமன்ற விவாதத்தில் கலந்து கொண்டு பேசும்போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இனவாதம் இனியும் வேண்டாம் என்கின்ற கருத்து, அந்த இனவாதம் இனியும் வேண்டாம் என்கின்ற கருத்தினை நாங்கள் இன்று அழுத்தமாக தெரிவிப்பதற்கான ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. என்ற எங்களுடைய நாட்டினுடைய வரலாற்றை நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது 1947ஆம் ஆண்டு, 48ஆம் ஆண்டு, 53ஆம் ஆண்டு, 56ஆம் ஆண்டு, 63ஆம் ஆண்டு, 70ஆம் ஆண்டு, 77ஆம் ஆண்டு தொடர்ச்சியான இனவாதம் 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 இனவாதம். தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள், நசுக்கப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள், வஞ்சிக்கப்பட்டார்கள். 1977ஆம் ஆண்டு ஆட்சிப்பீடத்திற்கு வந்த அன்றைய ஐக்கிய தேசிய கட்சி என்ன செய்தார்? 77ஆம் ஆண்டு ஆட்சிப்பீடத்துக்கு வந்ததன் பிறகு வந்த மறு நிமிடத்தில் ரத்னபுர, பலங்குட, பெல்முதல போன்ற பிரதேசங்கள், அப்புத்தலை, தியத்தலா போன்ற பிரதேசங்களில் வாழ்ந்த தமிழ் மக்களை அடித்து நொறுக்கிய பாவித்தனமான வேலைகளை செய்தார். பிறகு 78ஆம் ஆண்டு என்ன செய்தார்கள்? 79ஆம் ஆண்டு அவசர கால சட்டம், பயங்கரவாத தடுப்பு சட்டங்களை கொண்டு வந்து இன்றும் கூட தமிழ் இளைஞர்கள் அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் தடுத்து வைப்பதற்கான காரணமாக இருந்த பாவிகள் நாங்கள் அல்ல, யார் என்று தெரியும். பிறகு 1980ஆம் ஆண்டுகள் எடுத்துக்கொண்டால் சரி, 81ஆம் ஆண்டு யாழ் நூலகத்தை எரித்தவர்கள் யார் என்று எங்களுக்கு தெரியும். அன்று மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது அந்த தேர்தலுக்கு அங்கிருந்த இளைஞர்கள், பிரபாகரன் எடுத்துக்கொண்டாலும் சரி, உமாமேஸ்வரன் எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது அங்கு இருக்கின்ற இளைஞர்கள் எடுத்துக்கொண்டாலும் ஓட்டின் மீது இருந்த நம்பிக்கைக்கு, அதாவது தாங்களுக்கு மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தல் மூலமாக ஜனநாயகத்துக்கு பிரவேசிப்பதற்கு, அது ஏதோ ஒரு தீர்வினை நோக்கி பிரவேசிப்பதற்கு இருந்த செயற்பாட்டை, சந்தர்ப்பத்தை இல்லாது செய்து ஓட்டின் மீது இருந்த நம்பிக்கைக்கு வேட்டு வைத்து யாழ் நூலகத்தை எரித்து 94,000 புத்தகங்களை கொளுத்திய பாவிகள் யார்? நாங்கள் அல்ல. அன்று யார் என்பது எல்லோருக்குமே தெரியும். கிராமிய வறுமையை ஒழிப்பது தொடர்பாக ஜனாதிபதி உரையில் கூறியிருப்பது மிக சிறந்த அம்சம் என்று பாராளுமன்ற உறுப்பினர் அம்பிகா சாமுவேல் தெரிவித்தார். பாராளுமன்ற விவாதத்தில் நேற்று கலந்து கொண்டு பேசும்போதே அவர் இதனை தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தியானது நாங்கள் காணி உரிமையை எடுத்துக்கொண்டால் காணி பிரச்சனை இன்றையும் பேசு பொருளாக காணப்படுகிறது. அதே போல வீட்டு பிரச்சனை, இதற்கெல்லாம் காரணம் அன்று எங்களுடைய ஜனாதிபதியின் உரையிலே கிராமிய வறுமையை ஒழிப்பதென்ற ரீதியில், அதே போல மலையக மக்களுடைய வறுமையும், இந்த வறுமைக்கு எல்லாவற்றுக்கும் காரணமாக அமைவதும் இந்த நான் சொன்ன இந்த பிரதான பிரச்சனைகளாகிய ஊதிய பிரச்சனை, அதே போல வீட்டு பிரச்சனை, அதே போல காணி பிரச்சனை ஆகிய இந்த பிரச்சனைகளுக்கும் இன்று எங்களுடைய ஜனாதிபதி அன்று உரையிலே சொன்னது போல வறுமை ஒழிப்பு கிராமிய புறங்களிலும் மலையகத்திலும் வறுமை ஒழிப்பு என்பதை முன்வைத்து இதன் அடிப்படையில் எங்களுடைய இந்த தீர்வுகளுக்கு விசேடமாக காணி உரிமை குறித்து இப்பொழுதும் பேசிக்கொண்டிருக்கிறோம். அதற்கான சிறந்த தீர்வினை படிப்படியான இந்த காலப்பகுதிகளிலே தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கான வழிவகைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வீட்டு திட்டமும் அதே போல தற்காலிகமான வீட்டு திட்ட அல்ல, உரித்துடைய காணி உரிமையோடு கூடிய வீட்டு உரிமையும் வழங்கப்படுவதோடு விசேடமாக
மலையக மக்களிடையே காணப்படுகிற பிரதான பிரச்சனை தான் அவர்கள் அங்கீகாரம் என்பது மலையக பிரச்சனை மக்களுடைய பிரதான பிரச்சனையாக காணப்படுகிறது. புதிய ஜனநாயக முன்னணியின் எஞ்சிய தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி தொடர்பான இறுதி தீர்மானம் நாளை அறிவிக்கப்படும் என பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபேகுணவர்தன தெரிவித்துள்ளார். தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவிக்கு முன்னாள் அமைச்சர் காஞ்சன விஜயசேகரவின் பெயர் முன்மொழியப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிய ஜனநாயக முன்னணிக்கு ஆதரவு தெரிவித்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உறுப்பினர்களிடையே விசேட கலந்துரையாடல் ஒன்று நேற்று பிற்பகல் இடம்பெற்றது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் புகைப்படத்தை முகநூலில் பதிவிட்டதாக கைதான இளைஞருக்கு பிணை வழங்கி யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசாரால் அண்மையில் கைது செய்யப்பட்ட இனுவில் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் நீதவான் A.A. ஆனந்தராஜா முன்னிலையில் முற்படுத்தப்பட்டார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் 72 மணி நேர விளக்கமறியலுக்கு பின்னர் இளைஞன் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீர பிணையில் நீதவான் விடுவித்ததுடன் வெளிநாட்டு பயண தடையும் விதித்து உத்தரவிட்டார். இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. வெளிநாட்டு செய்திகள். பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் அரசுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்றது. இதனால் பிரதமரான 3 மாதத்தில் பதவியை இழந்தார் மிச்சேல் பார்னியர். பிரான்ஸ் வரலாற்றில் 60 ஆண்டுகளில் முதல் முறையாக ஒரு பிரதமரின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் பார்னியர் 91 நாட்கள் மட்டுமே பிரதமராக இருந்துள்ளார். அந்நாட்டின் அரசியல் வரலாற்றில் இத்தகைய குறுகிய காலத்தில் பிரதமர் பதவியை இழந்தவர் மிச்சேல் பார்னியர் என்பது குறிப்பிடத்தக்கது. தென்கொரிய ஜனாதிபதி யூன் சுக் யோல் திடீரென அவசர நிலையை பிரகடனம் செய்த நிலையில் எதிர்க்கட்சிகள் கடும் போராட்டத்தில் ஈடுபட்டன. எதிர்க்கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள் அவசர நிலைக்கு எதிராக வாக்களித்த நிலையில் அவசர நிலை சட்டம் ரத்து செய்யப்பட்டது. தென்கொரியாவில் இரவோடு இரவாக அவசர நிலையை இராணுவ சட்டத்தை அமுல்படுத்தினார். அந்நாட்டு ஜனாதிபதி யூன் சுக் யோல் விரைவில் தென்கொரியாவில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் இந்த விவகாரத்தில் ஆளும் மக்கள் சக்தி கட்சி எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சி இடையே மோதல் போக்கு நிலவி வருகிறது. இதன் காரணமாக அந்த நாட்டு நாடாளுமன்றம் முடங்கியது. கனடாவின் வான்க்ரோவில் கத்திக்குத்து சம்பவத்தில் 2 காயமடைந்துள்ளனர். சந்தேக நபரை போலீசார் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றுள்ளனர். கொங்கோ குடியரசில் பரவி வருகின்ற புதிய வகையான நோய் தொற்று காரணமாக 79 பேர் உயிரிழந்துள்ளனர். அந்த நாட்டு சுகாதாரத்துறை இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர்களில் அதிகமானோர் 15 முதல் 18 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நோய் தொற்றுக்கு காய்ச்சல், தலைவலி, இருமல், சுவாசிப்பதில் சிரமம் உள்ளிட்ட நோய் அறிகுறிகள் காணப்படும் எனவும் அந்த நாட்டு சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. விளையாட்டு செய்திகள். இலங்கை மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் போட்டி இன்று கெபேராவில் ஆரம்பமானது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற தென்னாப்பிரிக்க அணி முதலில் துடுப்படுத்த ஆட தீர்மானித்தது. சற்று முன்வரை தென்னாப்பிரிக்க அணி 118 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. ராயன் ரிக்கல்டன் ஆட்டமிழக்காமல் 44 ஓட்டங்களுடனும் டெம்பா பெவுமா ஆட்டமிழக்காமல் 48 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். இலங்கை அணி சார்பில் அசித்த பெர்னாண்டோ 1 விக்கெட்டையும் லஹீர் குமார 2 விக்கெட்டுகளையும் பெற்றனர். Beautiful shot. Right up on the toes and punching off the back foot for 4. The pitches, watch it nip. You can just see it just nips, and that's a fantastic angle. Punch down the ground. It's a lovely outfield here, and they will reach the boundary for 4. Conditions. Edged and gone. An
It's time to analyse your technique. That's nicely punched and should be able to get back for 2. In fact, he's going to be able to get a boundary. I was watching the man behind square at leg stump. நாணயமாற்று வீதம்